வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்றைக்கி நான் ரவா உப்புமா செய்கிறேன். எண்ணெயில் கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு 3 போட்டு தாளிக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிடுறேன். நல்லா வதங்கின அப்புறம் வெங்காயம், மிளகா எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம 1.5 டம்ளர் ரவை எடுத்தோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிடுறேன். பாருங்கள், வதங்கி வந்துடுச்சு. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.5 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம், கொஞ்சம் லூஸாக வேணும்னா. கொத்தமல்லி இலை போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது ரவையை போடணும். போடும்போது கட்டி விழாமல் பார்த்துக்கணும். கிளறினே இருக்கணும். ஒரு கையில் போடணும், ஒரு கையில் கிளறணும். பாருங்கள், ரவை சேர்த்துக்கிறோம். சுவையான ரவா உப்புமாவு. இது காராபாத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இதில் சிறு சிறு காய்களை நறுக்கி போட்டாலும், நறுக்கி வேச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரவை சீக்கிரம் வந்துடுறதுனால காயிலே அதிலே தாளிச்சோம்னா வேகாது. காய் வெஜிடபிள் வேணால் வேச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமாவு, ரவா உப்புமாவு, காராபாத். சுவையான ரவா உப்புமா காராபாத் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம், பை பை.